ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இது எங்களோட ஃபஸ்ட்டு வீடியோ. மலேசியாவில் KLIA எக்ஸ்பிரஸ் அப்படின்னு ஒரு ட்ரெயின் இருக்குது. அதாவது கோலாலம்பூர் சென்ட்ரல்லேருந்து KL சென்ட்ரல் அப்படிங்கிறதுலேருந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கான ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின். ஏன் அப்படின்னாக்கா இது ஒரு 33 அல்லது 35 நிமிஷத்தில் நம்ம ஏர்போர்ட் ரீச் ஆகிட முடியும். ஆனால் இதே நீங்கள் பஸ்ஸோ இல்லை மற்ற வேறு காரோ எடுத்துகிட்டு போனீங்கன்னாக்கா 2 ஹவர்ஸ் கூட ஆகலாம். ஏன்னா மலேசியாவோட டிராஃபிக் சில நேரத்தில் ஜாம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம டிலே ஆக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் அவசரமாக இல்லை அர்ஜெண்ட்டாக எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் எடுத்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக ஏர்போர்ட்டுக்கு ஆன் டைமில் போக முடியும். இல்லைனாக்கா நான் எதுவும் சொல்ல முடியாது. ஸோ மலேசியாவில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன சொன்னாக்கா, இது ரொம்ப அழகான சூப்பரான இடம். நீங்கள் ட்ரெயினை கூட பாருங்கள், எவ்வளோ அழகாக இன்னர்லாம் சூப்பராக இருக்குது. நம்ம ஊர் ட்ரெயின்ஸ்மாக தான் இருக்குது. பட் அவுட் சைடு பார்க்குறப்ப அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் மலேசியா. ஏன்னா மலேசியா ரொம்ப ஒரு பசுமையான ஒரு நாடு. ஈவன் சிட்டிக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ரொம்ப மரங்கள்லாம் வச்சுட்டு அழகாக பசுமையாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நம்ம சொல்லலாம். ரெண்டாவது, இந்தியன் ஃபுட்டு நிறையாவே கிடைக்கும். நம்ம இந்தியன் ஃபுட்டு தான் நீங்கள் ஃபெமிலியராக நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படின்னா, முக்கியமாக தமிழ் சாப்பாடுலாம் நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னாக்கா மலேசியா இஸ் த பெஸ்ட் பிளேஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம ஊரில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு மலேசியாவில் கிடைக்கும். ஸோ இந்த ட்ரெயினில் நான் போகிறதுக்கு ஈவினிங் 6 o'clock நான் ட்ரெயின் எடுத்தேன். 6:30 நான் ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆகிட்டேன். எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் இருந்துச்சு, இந்த ட்ரெயின் ரொம்ப ஸ்பீடாக போகுது, எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடு போகுது அப்படின்னு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். அதை கடைசியாக நான் காமிக்கிறேன். நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். மக்களே, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் 2 ஸ்டாப்பில் தான் நிற்கும். அதாவது KL சென்ட்ரல் அப்படிங்கிற இடத்துலேருந்து அது புறப்பட்டு KLIA டெர்மினல் 1 அதாவது முதலாவது ஏர்போர்ட்டு, அடுத்து KLIA டெர்மினல் 2 ரெண்டாவது ஏர்போர்ட்டு. இது 2 இடத்துல தான் நிற்கும். நீங்கள் போகிற நாடு எந்த டெர்மினலில் ஃப்ளைட்டு உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத உங்களோட PNR அதாவது அந்த டிக்கெட் டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா அதில் இருக்கும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இறங்கிக்கலாம். 57 கிலோமீட்டர், அதாவது KL சென்டர்லேருந்து இந்த ஏர்போர்ட் 57 கிலோமீட்ரு. இதை அவங்க 30 நிமிஷத்தில் ரீச் பண்ணுறாங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் டிராஃபிக் ஜாம் அதிகமாக இருக்கிறதுனால கார் பஸ்ஸில் போனீங்கன்னாக்கா 1.5 மணி நேரம் ஆகும். அது ஆக்சுவலாக மலேசியாவில் இருந்து இந்த மாதிரி அனுபவப்பட்டவங்க தான் நான் சொல்கிறது என்னென்னு புரியும். நெக்ஸ்ட்டு என் மொபைலில் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி, அதாவது எவ்வளோ ஸ்பீடாக போகும்னு மெஷர் பண்ணுற அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஏன்னா எனக்கு ரொம்ப க்யூரியாசிட்டி ஆச்சு. 135 போகுது, 136, 137, 138 வரை போணுச்சு. அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. எனக்கு ஒரு ஆச்சரியம், எவ்வளோ தான் ஹையஸ்ட்டு ஸ்பீடாக போகும் அப்படின்ட்டு. ஏன்னா வெளியிலேயும் பார்த்தா ரொம்ப ஸ்பீடாக அந்த வாட்டி ட்ரெயின் போயிட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் 145 ரீச் ஆனிச்சு. சரி, இதுதான் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நான் நம்பி நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன், 145 தான் அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு. மக்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஒரு வேலை தெரிஞ்சிருந்தாக்கா இதோட ஹையஸ்ட்டு ஸ்பீடு என்னவாக இருக்கும், அந்த ஆவரேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். இப்படியே போயிட்டு இருந்தப்போ ஒரு ஸ்டேஜில் இன்னும் ஸ்பீடாக போக ஆரம்பிச்சிச்சு ட்ரெயின். அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன், நான் போன ட்ரெயினோட ஆவரேஜாக ஹையஸ்ட்டு ஸ்பீடு 150 கிலோமீட்டர் டச் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் பெருசாக எதுவும் அதை தாண்டலை, 150 தாண்டலை. அவ்வளோதான் அதோட ஸ்பீடாக இருந்துச்சு. அதுக்குள்ளே நான் இறங்குற இடமா வந்துருச்சு. நான் பத்திரமா இறங்கி நான் ஆக்சுவலாக சிங்கப்பூர் போகிறதுனால KLIA 2 டெர்மினலில் இறங்கி பத்திரமா வெளியில் வந்தாச்சு. சூப்பராக இருந்துச்சு இந்த அனுபவம். எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு. ஒருவேளை இந்த ட்ரெயினில் நீங்கள் போயிருந்தீங்கன்னாக்கா உங்கள் அனுபவத்தை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா இது புது சேனல். வீலாக சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து இந்த மாதிரி பக்கத்தில் உள்ள நாடுகளில் பண்ணுறதா ஒரு பிளானில் இருக்கிறேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ ஸோ மச்.